பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நடராஜர் தத்துவமும் ஆணி திருமஞ்சனமும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆணி திருமஞ்சனத்தை பற்றி ஒரு பதிவு. திருமஞ்சனம் அப்படிங்கிற சொல்லுக்கு அபிஷேகம் செய்யுதல் அப்படிங்கிறது பொருள்படும். அபிஷேகம் அப்படின்னாக்கா சுவாமிக்கு விசேஷமா நடராஜமூர்த்திக்கு ஆணி திருமஞ்சனம் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. கரகலித கபாலம் காமினி வாமபாகம் சேகரம் காலகண்டம் விதிருதமகுட ரத்னம் ஸ்வர்கா கங்கா பிரபாகம் திரிபுரதகணமீசம் சங்கரம் பாவயாமி. விசேஷமான திருமஞ்சனங்கள் நடராஜருக்கு நிதியப்படி அபிஷேகங்கள் கிடையாது. குறிப்பிட்ட சில தினங்கள் மட்டுமே அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம், மார்கழி மாசம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல ஆருத்ரா தரிசனம்னு செய்யப்படுவாங்க. அதே மாதிரி ஆனி மாதம் சுவாமிக்கு ஆணி திருமஞ்சனம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. இது சுவாமியினுடைய இதுல நடராஜர் நடன திருக்கோலத்துல காட்சி அளிக்கிறார். சுவாமியினுடைய இது உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி காரணன் அப்படிம்பாங்க. அதாவது ஐம்பெரும் தொழில்கள் பூமியில இருக்கு. படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல்ங்கிற ஐம்பெரும் தொழில்களையும் ஒன்றா செய்யக்கூடிய ஒரு மூர்த்தி. 5க்கு ஒரு முகம் ஆக 5 முகம் கொண்டு சுவாமி இருக்கிறார். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசான்யம். அதுல அகோர முகத்தினுடைய மூர்த்தி தட்சிண பாகம் பார்த்துதான் எப்பவுமே நடராஜர் வீச்சு இருப்பார். நடராஜர், தட்சிணாமூர்த்தி, பைரவர் இதெல்லாம் அகோர முகத்தினுடைய ரூபம். அகோர முகம் சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு திசை. சம்ஹாரம் அப்படின்னா அழித்தல் கிடையாது. நம்ம மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை, கடுமையான கோபங்களை, நம்ம மனசுல ஏற்படக்கூடிய துவேஷம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பேர்ல பாராட்டக்கூடிய விரோதத்தை, மனசுல ஏற்படக்கூடிய ஷண் மாயைகள், காம, குரோத, லோப, துரோக, மத, மாச்சரியம்ங்கிற 6 மாயைகளை சுவாமி நடன ரூபத்துல நின்று அழிக்கிறது தான் நடராஜர் ரூபத்தினுடைய தத்துவம். அப்பேற்பட்ட நடராஜருக்கு மிக சிறந்த அபிஷேகங்கள்ல ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை எண்ணிக்கை பண்ணக்கூடியது மிக உசந்தது. அதே மாதிரி ஆனி மாசம் பண்ணக்கூடியது மிக உயர்ந்தது. ஏன்னா ஆனி மாசம் தான் உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய கடைசி மாசம். அதே மாதிரி மார்கழி மாசம்தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய கடைசி மாசம். ஏன்னா தை மாசம் உத்தராயணம் பிறக்கும், ஆடி மாசம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம் பிறக்கும். அயனம்ங்கிற சொல்லுக்கு பயணம் அப்படிங்கிறது பொருள். தட்சிணத்தை நோக்கி சூரியனுடைய கிரணங்கள் பயணம் செய்வது தட்சிணாயனம்னும், உத்தரத்தை நோக்கி சூரியனுடைய கிரணங்கள் பயணம் செய்வது உத்தராயணம்னும் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. அந்த மாதிரி உத்தராயணத்தினுடைய முடிவிலையும் தட்சிணாயனத்தின் முடிவிலையும் சுவாமியை ஆராதனம் பண்றது ரொம்ப விசேஷம். அதுல தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் மார்கழி மாசம் வரும். அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய பூர்த்தின்னு சொல்லக்கூடியது ஆனி மாசம் வரும். ஆணி திருமஞ்சனம் மிகவுமே நடராஜருக்கு விசேஷமான ஒரு திருமஞ்சனம். தாண்டவ கோலத்தில் இருக்கும் நடராஜ மூர்த்தியை குளிர்விக்கும் இந்த ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தை கண்டால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்றும், தம்பதிகளுக்கு நல்வாழ்வும், திருமண பாக்கியமும், குழந்தை பாக்கியமும், செல்வ வளமும் பெருகும் என்று கூறப்படுகிறது. நாடெல்லாம் நல்ல மழை பெய்து விவசாயம் பெருக இவ்விழா நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அற்புதமான பலன்களை தரும் ஆணி திருமஞ்சன தரிசனத்தை அனைவரும் கண்டு நடராஜ பெருமானின் பரிபூர்ண அருளால் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற பக்தியுடன் ஸ்ரீநாத் பக்தி மீடியா.